டெல்லி சுல்தானியம் இதுல 5 வம்சங்கள் உள்ளது. வரிசைப்படுத்தி பார்த்துருவோமா? அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். இந்த வரிசையுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பல முறை கேள்வியா கேட்டிருக்காங்க. அடுத்த முக்கியமான கேள்வி, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், இந்த 4 வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள் துருக்கிய இஸ்லாமியர்கள். கடைசி வம்சமான லோடி வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள் ஆப்கானிய இஸ்லாமியர்கள். இதுவுமே டிஎன்பிஎஸ்ல கேள்வியா கேட்டிருக்காங்க. இப்போ இவங்களுடைய நிலப்பரப்பு எல்லை எவ்வளவு இருந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிமை வம்சத்துடைய நிலப்பரப்பு எல்லை இவ்வளவு பெருசு இருந்தது. கில்ஜி வம்சத்துடைய நிலப்பரப்பு எல்லை இவ்வளவு பெருசு இருந்தது. மூணாவதா பார்க்கக்கூடிய துக்ளக் வம்சம் எல்லை தான் இந்த 5 வம்சத்துல அதிக நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர்கள். இதுவுமே டிஎன்பிஎஸ்சில கேள்வியா கேட்டிருக்காங்க. சையது வம்சத்துடைய நிலப்பரப்பு எல்லை இவ்வளவுதான் இருந்தது. லோடி வம்சத்துடைய நிலப்பரப்பு எல்லை இவ்வளவுதான் இருந்தது. பாஸ், இப்போ உங்களுக்கான கேள்வி, டெல்லி சுல்தானியத்தில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த வம்சம் எது? கரெக்டான ஆன்சர் இந்த வீடியோவிலே இருக்கு. கண்டுபிடிச்சு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நிக்டோ ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.